அனைவருக்கும் பிரியவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம்ப்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பட்டுப்புடவைகள் தான் பார்க்க போறோம். இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர மகாலட்சுமி ஷாப் தான். இது அண்ணா சாலை பாண்டிச்சேரியில இருக்குது. இப்ப ரீசெண்டா இந்த ட்ரெஸ் இந்த சாரீஸ் வந்து ரொம்ப அழகான கலரா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலர்ல காப்பர் பாட்டம் போட்டதை காட்டிட்டு இருக்காங்க. இதோட ரேட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த சாரீஸ்லாம் ஒரு 15,000 சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல பாக்குற மோஸ்ட் ஆஃப் சாரீஸ் வந்து 10,000ல இருந்து 25,000 வரைக்கும் உள்ள சாரீஸ் தான். என்னோட பொண்ணு எனக்கு கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன கலர் பிடிக்குது பாருமா அப்படின்ட்டு. ஸோ ரீசெண்டாக ட்ரெண்டியாக என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்பில் வந்து சில ஷாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து எங்களோட இதில் தான் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி காட்டுவாங்களே, அந்த மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து சென்னையில் இருக்குது, பெங்களூர்ல இருக்குது, அதுமாரி காஞ்சிபுரத்துலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1 இயர் 2 இயர்ஸ் நினைக்கிறேன். நான் வர மகாலட்சுமி ஷாப் வந்து பாண்டிச்சேரியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு சாரீஸ் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து சாரீஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பசங்க அழைச்சிட்டு வந்தனால இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர், அதாவது ஆரஞ்சில் வந்து பிங்க் ஷேடு. பிளவுஸ் வந்து அதுதான் பிளெயினாக வரும், அந்த மாதிரி டிசைன்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட இதுல ஷாப்ல வந்து வீடியோ வந்து நம்ம சாரீஸ் எடுக்கிறதுனால அலோவ் பண்றாங்க, இல்லைன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்களா யாரையும். பர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த ப்ளூ செம சூப்பரா நல்லா இருந்தது. இந்த ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான ஒரு பிளவுஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே கலர் தான் வரும்னு நினைச்சேன். ஆனால் சொன்னாங்க இது கான்ட்ராஸ்டா நாங்க கொடுத்துருக்கோம், நல்லா இருக்கும் அதுன்னு. அது இந்த பாத்தீங்கன்னா பீட்ரூட் கலர்ல இந்த பிளவுஸோட இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து சில்வர் ஜெரி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் சில்வர் இல்ல. ஒரிஜினல் சில்வர்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா 70,000 80,000 கிட்டத்தட்ட வரும். அது இதுவும் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தான், ராயல் ப்ளூ. இது செல்ஃப் டிசைனிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்னதா புட்டா புட்டாவா டிசைன் போட்டிருக்காங்க. இதுல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17,000, அது கிட்டத்தட்ட 18,000க்கு இதோட ரேட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பிரைஸோட டேக் வந்து நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. இங்க மட்டும் இல்ல, இப்ப போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரேட்டை கம்பேர் பண்றாங்க. அதனால நீங்க ரேட் எல்லாம் காட்டாம இந்த ரேட் அப்படின்னு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்றாங்க அங்கேயே. அதாவது போத்தீஸோ சென்னை சில்க்ஸ்ல சாதாரணமா 1,500 ருபீஸ்ல நம்ம 2,000 3,000 காட்டுறதுல பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வந்து 10,000க்கு மேல இருந்தா அதுல வந்து பர்மிஷன் கேட்டுதான் நம்ம வாங்கி போட வேண்டியதா இருக்கு. இது பாத்தீங்களா ஒரு ஸ்கை ப்ளூல வந்து ஒரு பிங்க்கும் ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு கலரு, நல்லா இருந்ததுதானா. நல்ல கான்ட்ராஸ்டா சூப்பரா இருந்தது. பிளவுஸ் வந்து அதுதான் பிங்க் கலர்ல தேர்ந்து பாருங்க. என்ன பட்ஜெட் சொல்றோம் அந்த பட்ஜெட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. நடுல ஒரு 20,000 25,000 எல்லாம் பாருங்க சிஸ்டர். அடுத்து நீங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்கு அது மாதிரி எடுக்கிறதா இருந்தாலும் பாருங்க. இன்னும் நடுவில் அவங்களோட டிசைன்ஸும் காட்டதான் செஞ்சாங்க. அது மாதிரி தான் இந்த சாரீஸும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏபோ 20,000க்கு மேல. ஏன்னா 2 பக்கம் பெரிய பெரிய பார்டர் வருது. அதுலயும் நல்ல கான்ட்ராஸ்டா சூப்பரா இருந்தது கலரு. இவங்களோட சொந்த தறியில வர்றதுனால இந்த பிரைஸ் தான். எங்கள்கிட்ட வந்து ஆடி ஆஃபர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எதுவும் நாங்க எதுவும் தரது கிடையாது. இந்த மாதிரி விலைகள் ஏத்தி இறக்கி அந்த மாதிரி எங்கள்கிட்ட கிடையாது.
எங்களோடது ஃபிக்ஸட் ரேட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து மெஜந்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல நல்லா அழகா இருந்தது இந்த கலரும். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் கலர் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நல்லா ஷைனிங்கா நல்லா தான் இருந்தது. ஆனா விலைகள் தான் ஜாஸ்தி. இதெல்லாம் கொஞ்சம் 22,000 அந்த ரேட்ல இருக்கு. இதுக்கு வந்து ப்ளூ கலர், ராயல் ப்ளூ கலர் தான் கான்ட்ராஸ்டான ஒரு பிளவுஸ். ரெண்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட் தான். ஆனா நல்லா இருக்கு கலர் பாக்குறதுக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மெஜந்தால கான்ட்ராஸ்டான ஒரு கலரா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,500 அந்த ரேட்ல இருக்கு அப்படின்னாங்க. இதுல வந்து பார்டரும் பாத்தீங்கன்னா அந்த முந்தி ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதாவது சாரியோட பிளவுஸும் முந்தையும் சேம் கலர்ல வருது. வைர ஊசியா நீட்டா நீடில் மாரி இருக்கு பாருங்க அதோட டிசைன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ட்ரெடிஷ்னல் சாரீஸ் தான் சொல்லிட்டு காட்டினாங்க. இது பாத்தீங்கன்னா செக்குடா இருந்தது. இந்த ப்ளூ கலர்ல வந்து இந்த டார்க் மெஜந்தா கலர், எல்லோல ப்ளூவும் காட்டினாங்க. எங்களோடதுல பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாதாரணமா 3,000 5,000க்கும் சாரீஸ் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து எபோ 10,000 மேலதான் நம்ம பாக்குறதுனால இந்த சாரீஸ் எல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ரெண்டு பக்கம் பார்டர் வருது, நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி ஜரி வருது அப்படின்னா அதெல்லாம் 15,000க்கு மேலப்பா. 15 to 20,000 வச்சிருக்காங்க. அது சரி, நீங்க எந்த புடவை தான் ஃப்ரீயா எடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நான் ஃபைனலா சொல்றேன் என்ன கலர்ஸ் எடுத்தேன் அப்படின்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலர்ல இந்த கலர் மாதிரி காட்டினாங்க. நல்ல ஹெவியான டிசைன்ஸ் அதுவும் வச்சிருக்காங்க. சிம்பிளான டிசைன்ஸும் அவங்கள்ட்ட இருக்கு. ட்ரெடிஷ்னல் மாடல் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. இது நிஜமாவே சூப்பரா இருந்தது இந்த கலரு. இது வந்து ஊதா கலர், டார்க்கா பாத்தீங்கன்னா இதுல பார்க்கும்போது நேவி ப்ளூ மாதிரி தெரியுது. ஆனா இது ஊதா, அது லைட் ஷேட்ல செம சூப்பரா இருந்தது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 22,000க்கு மேல சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சாரீஸ்க்கு அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது. ஆனா பார்க்க சிம்பிளா இருக்கு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா டச் பண்ணா நல்ல ஷைனிங்கா நல்லா இருக்கு. ரெண்டு பக்கமும் பார்டர் வருது. இந்த மாதிரி லைட் ஷேட்ல வந்து பிளவுஸோட கலர் வருது. இதுல டிஃபரெண்டான கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஆனா ஸ்டாப்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நீங்க வாங்குறீங்களோ இல்லையா சிஸ்டர் பாருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு கடைசியில் நான் வாங்கிட்டா வந்து 2 சாரி. இது பாத்தீங்களா ப்ளூ கலர்ல வந்து கிரீன், டார்க் கிரீனு. இதுவும் நல்லா தான் இருந்தது. மேல சின்னதா பார்டரும் கீழே கொஞ்சம் பெரிய பார்டரா இருந்தது. பிளவுஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் தான். மைல்டா இருந்தது அந்த கிரீனும், ரொம்ப அடர்த்தியான கலரா இல்ல. இதுவும் நல்லா இருந்தது. கான்ட்ராஸ்டான ஒரு கலரா இருந்துச்சு.
அதாவது அந்த ஊதா சொன்ன டார்க், அதுல வந்து பிங்க் ஷேட் லோட்டஸ்ல வரும்ல அந்த கலர், செம சூப்பரா செம கான்ட்ராஸ்டான கலரு. இதெல்லாம் வந்து எபோவ் 22,000க்கு மேல. இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலரு, வித்தியாசமான கலரு அப்படின்னா ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுல கீழெல்லாம் பார்டர்லாம் ஒன்றும் இல்லப்பா, பிளெயினா தான் இருந்தது. நல்ல டிசைன் மட்டும் நல்ல கான்ட்ராஸ்டா நல்ல கலரா இருந்தது. சாரியோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு, நல்ல ஷைனிங்கா இருக்குது எல்லாமே. ரெகுலரா எப்பயும் கீழே ஒரு பார்டர்லாம் ஜெருகெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. இதுல யூனிக்கான டிசைன்ஸ் வேணும் அப்படின்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாருங்க. ஒரு சாரி பேட்டர்ன் காட்டுறாங்க இல்லையா, பேட்டர்ன்லயும் ஒரு டிசைன்ஸ் ஒரு கலர்ஸ் தான் அதுல வருது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த பிரைஸ்ல நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு. வேற ஏதாவது கலர் பிடிக்குதான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருந்தாங்க. கிரீன்ல வந்து ஆரஞ்சு, அப்புறம் ப்ளூல வந்து மெரூன் கலர், ராயல் ப்ளூல லைட் அந்த பிங்க் கலர், அந்த பஞ்சு மிட்டாய் பிங்க் இருக்குல்ல அந்த பிங்க், சாஃப்ட் சில்க் மாதிரி இதுல வந்து ஒரு பேட்டர்ன் அதுவும் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷன் அது மாதிரிலாம் கட்டிட்டு போனா நல்ல கிராண்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பேஸ்டல் கலர்லாம் இதுக்கு கான்ட்ராஸ்டான பிளவுஸ் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இது வந்து சேம் கலர் தான். முதல்ல ஒரு ப்ளூ பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த ப்ளூல வந்து ஒரு கிரீன், அதே தான். இந்த ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர், இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. என்ன ஒரே ப்ளூ தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு ப்ளூ கலர் பிடிக்குது. ப்ளூ கலருக்கு ரிலேட்டடான கலர்லாம் காட்டிட்டே இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லப்பா, நிறைய கலர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. கிரீனு அதர் ஷேட்ஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லைட் ஷேடும், அதோட இந்த ரெட்டும் நல்லா கான்ட்ராஸ்டா, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு காட்டியிருந்தாங்க. பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல தான் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூல இந்த மாதிரி பிங்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் கலர், ட்ரெடிஷ்னல்லாம் கேட்டீங்களா இந்த கலர் பாருங்க அப்படின்னு. இந்த கலர் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு ப்ளூல வந்து நல்லா அடிக்கிற மாதிரி ஒரு ரெட்டு, இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இது வந்து ஸ்ட்ரைப்ஸா லைனா வரும் அது அப்படின்னு. இந்த கலர் தான் எனக்காக என் பொண்ணு வந்து சூஸ் பண்ணியிருக்காப்ல. ஆனியன் கலர்ல பாத்தீங்கன்னா பார்டரு, பல்லு, பிளவுஸ் இது எல்லாமே வந்து ராயல் ப்ளூல வந்தது. கலர் நல்லா இருக்கா பாக்குறதுக்கு. இதான் அவங்க எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு கட்டிட்டு வந்து காட்டுறேன். இன்னொரு கலரும் நான் சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன், அதையும் நான் ஃபியூச்சர்ல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வேலை பார்க்கலாம். நன்றி மேடம், சந்திப்போம்.